அவருடனான உரையாடல் இன்று மிக சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும். முதலில் அவருடைய படைப்பை குறித்து வாசகர்கள் உரை. அதில் நண்பர் விவேக் சுப்பிரமணியம் அவர்கள் வேங்கை வனம் எனும் நாவலை குறித்து, திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வேங்கை வனம் நாவலை குறித்து நண்பர் விவேக் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சிறு உரையாற்றுவார். விவேக், தயாரா இருக்கீங்களா? நன்றி ராஜகோபால். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ உலக இலக்கியத்தில் உள்ள முக்கியமான புலிகள் பாத்திரங்களை வந்து நம்ம எப்படி உருவப்படுத்தியிருப்போம். இப்போ யான் மார்ட்டில் எழுதின லைஃப் ஆஃப் பைல பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பார்க்கரை வந்து ஒரு ஆன்மீக உருவமாகவும், ஜங்கிள் புக்கில் வர ஷெர்கான் வந்து ஒரு காட்டோட அதிகார சின்னமாகவும், வில்லியம் பிளேக் எழுதின டைகர் என்ற கவிதையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஆஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பார்ப்போம். ஏஞ்சலா காட்டரோட டைகர் கதையில் வந்து அதை ஒரு காமத்தின் குறியீடாக பார்ப்போம். சரி, இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்துவம் வந்து வேங்கவனம் நாவலில் உள்ள மச்சிலி த குயின் ஆஃப் ரத்தன்புரோக்கு இருக்குது. மற்ற என்னன்னு பார்த்தா மற்ற புலிகள் எல்லாமே புனைவு பார்த்துரும். ஆனால் மச்சிலி மட்டும்தான் நிஜத்தில் வாழ்ந்த புலி, அதுவும் நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நிஜமான புலி. சரி, இந்த நாவல் வந்து புலியை பற்றி மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சா எஸ்ஆர்னோன்னு ரெண்டு பதில் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா புலிகள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுவது வரலாற்று புனைவு, போர், அதிகாரம், படிநிலை, காலனித்துவம், சூழியல், காதல், அறம், துரோகம், மனித விலங்கு உறவு, பவர் ஆஃப் நேச்சர், பவர் ஓவர் த நேச்சர், இப்படி பல பரிமாணங்களில் வந்து இந்த நாவல் உள்ளது. இதற்கெல்லாம் மேலாக மச்சிலி வந்து வரலாற்றில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும். சரி, அவளை எப்படி புரிந்து கொள்வது ஒன்று. இரண்டாவது, மச்சிலியை இந்த உலக இலக்கியத்தில் உள்ள புலிகளின் வரிசையில் எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்னு தான் இந்த உரை இருக்க போகுது. இந்த நாவல் வந்து கிபி 1100 நவம்பர் 2014 வரைக்கும் நடக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ்ஸ். ரெண்டு பார்ட்டாக நாவல் இருக்குது. வேட்டைக்காடில் ஆரம்பித்து அணிநிலர் காடில் வந்து இந்த நாவல் வந்து நிறைவடையுது. சரி, நாவலோட கதை களங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன்புரோவில் தான் நடக்குது. ரத்தன்புரோ அப்போ அந்த கோட்டை உருவானதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. மன்னர் ஜெயேந்திர சௌகானுக்கு வந்து கனவுல வந்து ஒரு மலை உச்சி வந்து வருது. அப்போ அங்கே போய் வந்து அவன் வந்து ரத்தன்புரம் காட்டுக்கு போகிறான். போய் அந்த மலை உச்சியை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அங்கே வந்து ஒரு கோட்டையை எழுப்பணும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் அந்த மலை உச்சிக்கு அவனுக்கு ரீச் ஆக முடியல. அப்போ அங்கே வந்து ஒரு பழங்குடி சமூகம் வந்து காளி கோயிலுக்கு வந்து ஒரு பூஜைக்காக போவாங்க. அவங்கள ஒருத்தனை அழைத்து, அந்த நாவலில் ரெண்டு கோயில்கள் வரும். ஒன்று வந்து காளி கோயில், இன்னொன்று கணேஷ் மந்திர். அவங்கள அழைத்து தந்தூர் மொழியில் கேட்பான், எப்படி வந்து இந்த மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அப்போ பார்த்த உடனே பணியாளர்கள் விஸ்வகர்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே உடனே வந்து வேலையை ஆரம்பிங்க, இங்கே தான் நம்மளோட ஃபோர்ட் வரப்போகுது அப்படிம்பா. அப்போ வந்து அங்கே வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷன் வருது. என்ன அப்படின்னா, இனிமே இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் இருக்க போகிறதில்ல, இனிமேல் உணவு பஞ்சம் இருக்க போகிறதில்ல, போர்கள் இருக்க போகிறதில்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் வருது. இந்த இடத்துல தான் முதல்ல மனிதனும் புலியும் சந்திக்கிறாங்க. அது வந்து நாவலில் வந்து ரொம்ப அருமையான இதில் ஒரு ஒரு 9வது பக்கத்தில் பாறை மேல் நின்ற அந்த புலி அந்த அந்த நீண்ட உடலையும் அதன் வசீகரத்தையும் பார்த்தவுடன் உடனடியாக அச்சம் எழுந்தது. தலையை உயர்த்தி முதுகை சற்றே தாழ்த்தி வாயை பிளந்தது. மறுபடியும் அந்த உருமல் ஜெயந்தனை எச்சரிப்பது போல் இடது முன்னங்கையை காற்றில் அறைந்தது வேங்கைன்னு வரும். இதை நான் படிக்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, நீ என்னன்னாலும் காட்டுக்கு ராஜாவாக இருந்துக்கோ, என்ன ஃபோர்ட்னாலும் எடு, இன்னும் பின்னாடி எத்தனை ராஜாக்களும் வந்தாலும் இந்த காட்டுக்கு எப்போவுமே நான் தான் ராஜா அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. அப்புறம் வந்து அந்த ரத்தன்புர கோட்டை வந்து 1285 ஹமீர சௌகான் ரஜபுத்திரர்கள் வந்து ஆள்றாங்க. ஹமீர சௌகானும் போஜனும் இங்கே தான் முதல்ல புலி வேட்டை வந்து நடக்குது. அந்த யானைகள் பேர் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். கமல், மனுத்தூர், கஜராஜா, சம்யுக்தான்னு யானைகள் மேலே தான் அவங்க வந்து புலி வேட்டைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் புலி வேட்டை எப்படி நடக்குதுன்னா, பணியாளர்கள் வந்து காட்டிலேருந்து புலியை வந்து விரட்டி அடித்து மன்னர்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அவங்க வந்து ஒரு குந்தமையை வச்சு அந்த புலியோட கழுத்தில் இறக்கிடுவாங்க. அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாரும் புலியை வந்து ஈட்டியால் குத்துவாங்க. இப்படி தான் வந்து வேட்டை நடக்குது. இப்போ ஹமீர சௌனோட தம்பி போஜன் தான் அந்த வேட்டையை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னன்னா, அந்த திருப்பி ரத்தன்புர கோட்டைக்கு வரும்போது ஒரு நற்செய்தி வருது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு. அது அந்த பெண் குழந்தை ஏன் முக்கியங்கிறது நான் சொல்லணும். மாகிம்சா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்சியன் வந்து அலாவுதீன் கில்ஜியோட படையில் வந்து கலகம் ஏற்படுத்திட்டு மன்னர் ஹமீர சௌகான்ட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிடறான். அப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து கோட்டையை சூழ்ந்துட்டு ஒரு ரெண்டு கண்டிஷன் போடுறாரு. ஒன்று, நீ மாகிம்சாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லை அப்படின்னா 1,00,000 பொற்காசுகள் கொடு, 1000 யானைகள் கொடு, உன் பொண்ணு தேவலா தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு
அவர் வந்து மறுத்துடுறாரு. கோட்டையிலேருந்து ஒரு சதுர அடி கூட நகர முடியல. அங்கே வந்து கோட்டையில் தானியங்கள் இல்லை, தானிய கடன்களை நிர்வகிக்கிறோம். அந்த சமணன் வந்து துரோகம் விளைச்சிருவான். புலிவேட்டை மூலமாக தளபதியான ரமணமல்லன், ரதிபாலன் அவங்களும் வந்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. இப்படி சுற்றி துரோகத்தின் நிரல். இப்போ நாவலில் அறம் கொடுத்து ஒரு முக்கியமான கேள்வி வருது, டிஸ்கஷனே வருது. அதாவது இவர் மன்னர் ஹமீர சௌகான் வந்து அந்த மாகிம் ஷா பெர்ஷியன்ட்ட வந்து சொல்கிறாரு, ராஜபுத்திரர்கள் வந்து மண்ணுக்காக ரத்தம் சிந்துவாங்க, நீ எங்ககிட்ட புகலிடம் அடைஞ்சுவ, நீ சிந்தக்கூடாது, நீ இங்கேருந்து போயிரு அப்படிம்பார். அப்போ அவன் மகிம்சா என்ன பண்ணுவான், அவங்க வீட்டில் போயிட்டு அவன் மனைவி மக்கள் எல்லாத்தையும் கொன்னுருவான். கொன்னுட்டு, நீங்கள் எப்படி எதிரிக்கையால் சாக போகிறோம், ரெண்டாவது நீங்கள் எனக்கு புகலிடம் கொடுத்தீங்க, நான் உங்களை உங்களை வந்து கடைசி வரைக்கும் நானும் நின்று போராடணும் அப்படிமா. அதை கேட்டுட்டு அவர் வந்து துன்பத்தோட உச்சிக்கே அப்படி சென்றுவார். எனக்கு இது படிக்கும்போது அமெரிக்கன் சிவில் வாரில் வந்து த கில்லர்னு ஒரு நாவல் இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது. மைக்கேல் சாரா எழுதுனாங்க. அதில் வர ஒரு பாத்திரம், அது உண்மையும் நிஜ பாத்திரமும் கூட, காலோனியல் ஜோஸ்வா லாரன்ஸ் சாம்பர்லேன்னு ஒரு பிரேவரி அண்ட் லீடர்ஷிப்காக கொண்டாடப்படுவார். அவர் அந்த நாவலில் ஒரு வார்த்தை சொல்லுவார், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அபவுட் டூயிங் வாட் இஸ் ரைட் அப்படிம்பார். எனக்கு அதை படித்த உடனே அதுதான் தோணுச்சு ஆக்சுவலாக. அப்புறம் நிறைய செல்ஃப் இமோலேஷன், அதாவது அரண்மனைகளில் வந்து பார்த்திங்கன்னா ராணிகள் எல்லாமே தற்கொலை பண்ணிப்பாங்க. ராணி ரங்காதேவி வந்து தடாகத்தில் வருவாங்க. கடைசி அவளோட ஆசை மகளான தேவலா தேவியும் தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த தடாகம் வந்து பின்னாடி வந்து காலனியல் டைமில் நடக்கும்போது ஒரு ஒரு கதையிலேயே வரும், ரொம்ப அது ஏன் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வராங்க. முகலாயர்கள் தான் முதல்ல புலி வேட்டையில் துப்பாக்கி பயன்படுத்துகிறாங்க அங்கே. முதல் புலி வேட்டை பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து நடத்துகிறாரு. ஒரு குதிரையில் போயிட்டு புலியை சுடும்போது அது வெகுண்டு எழுந்து அங்கே இருக்கிற காவலாளிகளை எல்லாரையும் தாக்குது. அப்போ வந்து ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு வாளை எடுத்து புலியோட தொடையில வந்து வெட்டிடுறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு நடக்குது. நாவலில் இந்த பகுதி வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் போகுது. அதாவது உறவுகள், போர், தந்தை மகன் பாசம், காதல், மகன் தந்தைக்கு அளிக்கும் தந்தை மகனுக்கு அளிக்கும் தண்டனை. இதற்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான பாத்திரம் வந்து முகலாயர்கள் காலகட்டத்தில் இருக்குது. அது வந்து சுப்பிரி அப்படின்னு ஒரு தாய்ப்புலி. இதில் பார்த்தீங்கன்னா நாவலில் வந்து அக்பர் ஜஹாங்கீரோட உறவு, ஜஹாங்கீர் ஷாஜகானுக்குள்ள உறவு, அப்புறம் ஜஹாங்கீரும் குஷோரானும் அவரோட மகன். அதாவது முதல் மகன் வந்து ஒரு புரட்சி பண்ணுவார், அவனோட கண்ணெல்லாம் நோண்டிடுவார் அவர். ஜஹாங்கீர் வந்து அது அதை பற்றி வருது. அப்புறம் ஒரு அழகான காதல் கதை இருக்குது, சலீம் அனார்கரியோட காதல் கதை. அதுக்கெல்லாம் மேலே டாப்பான ஒரு காதல் கதை வந்து ஜஹாங்கீருக்கும் நூர்ஜஹானுக்கும் உள்ள காதல். அது நாவலில் விலாவரியாகவே வரும். எனக்கு நூர்ஜஹான் வந்து ஒரு பெண் புலியாக தான் தெரியுது. கிட்டத்தட்ட இந்தியாவை ஆண்ட ஒரு பெண் புலி மாதிரி தான் நான் வந்து அதை பார்த்தேன். நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த சுப்திரின்னு ஒரு பெண் புலி வந்து ஏன் முக்கியம்னு. அதை வந்து என்னென்னா, ஷாஜகான் வந்து ஒரு வேட்டைக்கு போகும்போது அந்த பெண் புலியை வந்து போயிட்டு பெண் புலியோட குட்டிகளை வந்து தூக்கிட்டு வந்துடுவார். அந்த வந்து முகலாயர்கள் பீரியட் ஃபுல்லாக அந்த பெண் புலி வந்து சுப்திரி வந்து ஷாஜகானை வந்து ட்ரேஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பெண் குட்டிகளை வந்து தூக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்து போயிடும். எனக்கு நூர்ஜஹானும் சரி, அந்த சுப்திரியும் சரி, எனக்கு என்னமோ ஒரு பேரலாக ஒரு பெண் புலி மாதிரி ட்ராவல்ஸ் ஆகிற மாதிரி தான் அந்த நாவலில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் காலனித்துவம் ஆட்சியில் வந்து 1901 அமெரிக்கர்களும் ஒரு ஜெர்மனி அமெரிக்கர்கள் 2 பேர், மிஷல், மார்த்தா, ஜோயல் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து வேட்டையாடுறாங்க. அவர் வந்து டெக்சாஸில் வந்து மிகப்பெரிய பண்ணைக்காரர். அவர் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் ஆடம் அடிப்பது, ஆயிரக்கணக்கான காட்டு எருமையை வந்து பைசன்ஸை இங்கே கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நடக்கிறாங்க. இங்கே ஒரு உணர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. அந்த மிஷல் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே மரத்து மேலே ஒரு பரண் கட்டி தான் வேட்டையாடுறாங்க. அப்போ அங்கே அங்கே புலி வரும்போது அவர் வந்து சுட்டுறாரு. ஆக்சுவலாக புலி என்னன்னா, அது போய் ஒரு 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 புதருக்குள்ளே போய் மறைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா, புதூர்னு ஒரு பழங்குடி இளைஞன் தான் வந்து அந்த இதில் வேலை பார்ப்பான் அவங்ககிட்ட. அவன் போய் அந்த புலியை சர்ச் பண்ணுவான். அது வந்து திடீர்னு வெகுண்டெழுந்து வந்து அவனை அவனை வந்து கடிச்சு அவனை உருக்குலையாமல் ஆக்கி அவனை கொன்னுரும். ஆனால் அவனோட மனைவி வந்து பயங்கரமாக அழுவா. ஏன்னா மனைவி வந்து வேங்கின்னு பேர். அவள் வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பாள். அது படிக்கும்போதே நமக்கு ரொம்ப நாவலில் உணர்ச்சிகரமாக இருக்கும். எந்த புலி வேட்டையிலையும் பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறவங்க யாருமே மறைய மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. இந்த கீழேருந்து வேலை செய்கிற களப்பணியாட்கள் தான் இறப்பாங்க அப்படிங்கிறதா இதில் இருக்கும். 1946 சுதந்திரம் அடைகிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் மகாராணி மாயாதேவி வந்து ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட 2 நண்பர்கள், சாரா, டேவிட்னு, அவங்கள வேட்டைக்கு அழைப்பார். அவங்க ரத்தன்புரா காட்டில் இருக்கிற மாளிகையில் வந்து தங்கியிருப்பாங்க. டேவிட் வந்து ஒரு யூதர். அவருக்கு ஒரு பெரிய கதையே இருக்கும். அவர் யூத படையிலேருந்து எப்படி தப்பிச்சு லண்டனில் வந்து செட்டில் ஆனார். அப்புறம் சாரா வந்து ஆங்கிலோ சாக்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும்.
இங்கே தான் வந்து முதல்ல 0.25 மான்லீசர் அந்த கன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 400 கேட்டகரியில் இருக்கிற ரெட்டைக்குழல் துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க. நாவலில் இந்த வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு அட்வென்ச்சரான விஷயம் இங்கே இருக்கும். அதை நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக. மோகினின்னு ஒரு புலியை வந்து வேட்டையாடுவாங்க. இந்த சாரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்துலேருந்து அதை புலி இங்கே வரும்போது சுற்றுவாங்க. அப்போ புலி வந்து ஒரு ஒரு புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிரும். அப்புறம் மொகைதீன்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, யானையில் போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க மரத்தை வந்து ஆட்டுவார். ஆட்டும்போது அந்த புலி இருக்குதா இல்லையானா, ஆனால் புலி வெளியே வந்து அந்த நாவலில் முதல் பகுதியெல்லாம் யானையை ஒரு இடத்துல தாக்கும். ஆனால் இப்போ யானையும் தாக்காம, பணியாளரும் தாக்காம, நேரா மரத்து மேலே ஏறி சாராவை வந்து தாக்கும். அப்போ சாரா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. கன்னில் வந்து அந்த லாக் வந்து அது வந்து லாக் ஆயிரும் அப்படி. அதுக்கப்புறம் அந்த அந்த கன்னை அது வந்து கடிக்கும். கடிக்கும்போது இவங்க கன்னை பிடிச்சி இழுத்து அதை மண்டையில் அடிப்பாங்க. அந்த பறன் வந்து அந்த கீழே விழுந்துரும். ஒரு புலியும் கீழே விழுந்துருவாங்க ஆக்சுவலாக. இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அதனால டேவிட் வந்து சுற்றுவார். இது நான் லைட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நீங்கள் நாவலில் பார்க்கும்போது இந்த இந்த பகுதி வந்து பயங்கர ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். இதை வந்து நான் பொண்ணுகிட்ட கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து ஆக்சுவலாக. அப்புறம் 1971 புலிகள் காப்பு சட்டம் வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. டைகர் மேன் ஆஃப் இந்தியா பகதூர் சிங்னு ஒருத்தர் வராரு, ஒரு ஹீரோ இங்கே. அவர் கூட 2, 3 பாத்திரங்கள் பிரகலாத், லட்டு, போதி அப்படிங்கிற பாத்திரங்கள்லாம் வராங்க. என்னன்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து ஒற்றை இலக்கத்துல தான் இருக்கு. அப்போ இப்போ நிறைய டாஸ்க் இருக்கு. என்னன்னா முதல்ல அங்க இருக்கிற மக்களை வந்து காட்டுல இருக்கிற மக்களை அகற்றணும். ஏன்னா அவங்க ராணா பிரதாப் சிங்கோட வழியில வந்தவங்க. அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்க. 6 மாசம் முயற்சியில அவங்க போயிருவாங்க. அப்புறம் ஒரு காட்டுல எருமைய கட்டி வச்சு முதல்ல ஒரு புலிய கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பத்மினின்னு பேர் வைப்பாங்க. அப்பதான் தெரியும். ஓகே, ஒரு புலி இருக்குங்கிறதே அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஒற்றைப்படைங்கிறது ஒரு அனுமானம் தான். ஆனா இருக்குங்கிறதே. அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அப்போ ஒரு தடவ அந்த பத்மினிய சர்ச் பண்ணிட்டு போவாங்க நைட்டு ஜீப்ல. அது என்ன ஆகும்னா ஜீப் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இப்ப இறங்கி போனா புலி 50 அடி தூரத்துல இருக்கும். அப்போ மெதுவா இறங்கி பின்னாடி வழியா அவங்க நடந்து போவாங்க. இது வந்து ஒரு டெடிகேஷன். அப்படி இப்படி ஒரு டெடிகேஷன் இருந்தா தான் அந்த காடு வந்து இவ்வளோ உயிர் பெற்றிருக்கு இல்லையா? அப்போ போகும்போது அவங்க வந்து நெறைய ஹிந்தி பாடல்கள் பாடுவாங்க. ஏக் ராத்தேன் ஏக் மௌசம், அ கல் அல்விதா, நாக் கானா, கிஷோர் குமாரோட கோரா காகஸ், இந்த மாரி நெறைய ஹிந்தி பாடல்கள் வந்து இந்த நாவல்ல வந்து வரும். அப்புறம் அதோட லெகசி கேரி ஃபார்வர்ட் நெறைய சாந்தினி, பைரவி, ரஞ்சினி, நூர்ஜஹான் நெறைய புலிகள் வரும். இப்போ இந்த நூர்ஜஹானோட பொண்ணு தான் நம்மளுடைய குயின் ஆஃப் ரத்தன்புரோ மச்லி. ஆ சரி. ஏன் வந்து ஒய் நேம் மச்சிலி? ஆ பக்கம் 496ல அதுக்கு ஒரு அழகான விளக்கம் வரும். "முகத்தில் அந்த மீன்குறி, காளியின் சூலம் போல் இடது கன்னத்தில் படர்ந்திருக்கும் தனித்த அடையாளம்" அப்படின்னு வரும். ஸோ அப்புறம் விநாயக் சிங்னு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீசர் வருவாரு. அவர் வந்து வைல்ட் லைஃப் கேமராமேனா கடைசி வரைக்கும் அந்த மச்சிலியோட வாழ்க்கைய வந்து படம் பிடிப்பாரு. ஏன் வந்து அது உலவு புகழாச்சு? அந்த 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 புலி அப்படின்னு பார்த்தா, முதல்ல அது வந்து முதலை வேட்டை ஒண்ணு நடத்தும். அது வந்து உண்மையிலேயே நடந்ததும் கூட. நீங்க YouTubeல இருக்கு பார்க்கலாம். அது நாவல்ல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அது 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 வந்து அதோட டெரிட்டரிக்குள்ள அந்த முதலை வந்து 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 தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் மானையும் கடிச்சு இழுத்துட்டு போயிரும். அத கரெக்ட்டா டைம் பார்த்து அந்த முதலை வந்து அது அடிக்கும். அது வந்து அதுக்கப்புறம் அதில கோரைப்பல் கூட போயிரும். அந்த பச்சிலிக்கு 10 வருஷம் அதால இன்னும் வாழணும். ஆனா வாழ்ந்துரும். அப்புறம் மனிதர்கள வந்து தாக்கியதே இல்ல. நாவல்ல கூட ஒரு இடத்துல வரும். அது வந்து கோட்டை மேல படுத்துட்டு தூரத்தில மனிதர்கள் வந்து துணி துவைச்சுட்டு இருப்பாங்க. அமைதியா பார்த்துட்டு இருக்கும். அவங்கள மனிதர்கள் அருகாமை வந்து எப்பவும் இருக்கும். ஆனா அது வந்து தாக்குனதும் கிடையாது. இது 2ம் தான் அத அத வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் அ அதுக்கு சுந்தரி, கிருஷ்ணான்னு 2 புலிகள் பிறக்கும். அப்புறம் இது வந்து அத விரட்டிரும். இதோட டெரிட்டரி வந்து சுந்தரி ஆக்குபை பண்ணிரும். ஒரு தடவ காணாம போயிரும் மச்சிலி. அப்புறம் அவங்க எல்லாரும் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. கடைசி வந்து மச்சிலி வந்து இறக்குற ஒரு சமயம் வந்து நாவல்ல வந்து இப்படி வரும். அது வந்து அதுக்கு வந்து ஆன்யான்னு ஈனியான்னு ஒரு பேர் இருக்கும். ஒரு புனைப்பேர். ஈனியான்னு கூப்பிடுவாங்க. அது இறக்குற சமயத்தில வந்து. அப்போ இறக்கும்போது இந்த வரி ரொம்ப என்ன உச்சகட்டமா இருக்கும். "மச்சிலியின் உருமல் காடெங்கும் எதிரொலிக்கிறது. ஓங்கிய மலையில் மோதுகிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து கொடிகள் அசைகின்றன" அப்படின்னு. அதோட அந்த மச்சிலி இறந்து போயிரும். அப்புறம் மச்சிலிய சிதையில மூட்டுருவாங்க. எல்லாம் மரியாதையோட. இங்க பார்த்தீங்கன்னா, சைடுல சுந்தரி வந்து டி-17 வந்து ஒரு மான வந்து வீழ்த்தும். அப்ப அந்த காலோட லெகசி வந்து தோன்றும். இங்க வந்து வேங்கைக்கு அப்ப நாவல் முடியும்போது ஒரு அழகான வரி வரும். "மேங்கைக்கு மானை இரையாக்கிய காட்டின் விதி அறவே இரக்கமற்றது. கொடுத்த காட்டின் விதி கொஞ்சம் கருணையற்றது" அப்படிங்கிற மாரி வரும். இப்போ நாவலோட தொடக்கத்துல வந்து நான் ஒரு கேள்விய முன் வச்சேன். மச்சிலிய அந்த உலக இலக்கியத்துல உள்ள புலிகள் வரிசையில எங்க உருவகப்படுத்துறது? அப்படின்னு. வெஸ்டர்ன் இது இங்கிலீஷ்ல வந்து ஹார்மோனின்னு ஒரு வார்த்தை உண்டு. வெஸ்டர்ன் பிலாசபில, கிளாசிக்கல் மியூசிக்ல, வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல, ரிலிஜியன்ல, ஸ்பிரிச்சுவல்ல எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க.
தைத்திரிய உபநிஷத்தில் கூட ஒரு வார்த்தை ஒரு வரி வரும், வேர் தெர் இஸ் ஹார்மோனி தெர் இஸ் செல்ஃப், வேர் தெர் இஸ் செல்ஃப் தெர் இஸ் அ பிளிஸ் அப்படின்னு. அப்போ எனக்கு வேங்கை மனம் நாவலை வாசித்து முடித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மச்சிலி